ஹலோ எவ்ரிவான். டாட்டாஸ் இவங்கள பற்றி யாருக்கும் பெருசாக இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க தேவையில்லை. நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்துலையும் இவங்க பங்களிப்பு இருக்குது. டாட்டாஸ் இல்லாத செக்டரே இல்லை. நம்ம சாப்பிட்ற உப்புலேருந்து, போடுற ட்ரெஸ், குடிக்கிற டீ, ட்ராவல் பண்ணுற கார்லேருந்து, பறக்கிற ஃப்ளைட் வரைக்கும் எல்லாத்துலேயும் டாட்டாஸ் இருக்காங்க. அப்பேற்பட்ட டாட்டா ஃபேமிலி பற்றி பேசினாலே ஒரு சில டாட்டாஸ் தான் நம்ம மைண்டில் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ரத்தன் டாட்டா, அப்புறம் ஜம்ஷேட்ஜி டாட்டா, அப்புறம் ஜேஆர்டி டாட்டா. ஆனால் இந்த டாட்டாஸை ஸ்டார்ட் பண்ண நசிர்வான்ஜி டாட்டா அண்ட் ஜம்ஷேட்ஜிக்கு அப்புறமேல்ட்டு வந்த தோரப்ஜி டாட்டாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத தோரப்ஜி டாட்டாவை பற்றி தான் நான் பேச போகிறேன். தோரப்ஜி டாட்டாவோட லைஃப் ஸ்டோரியை பற்றி ஒரு படமே எடுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ஸ்டோரி அவருது. பிரிட்டிஷ் பீரியட்லேயே ஒன் ஆஃப் த கிரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு அப்போவே அவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஹி வாஸ் அ கிரேட் philanthropist அண்ட் அ கிரேட் லவர் டூ. அவர் தன்னுடைய மனைவி மெஹர்பாய்க்கு அப்போவே ஒரு டைமண்ட் கிஃப்டாக கொடுத்தாரு. அந்த டைமண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா குவீன் எலிசபெத்தோட க்ரௌனில் இருந்த கோஹினூர் டைமண்டை விட பெரிய சைஸில் இருந்த ஒரு டைமண்ட், ஜூபிலி டைமண்ட். 245 கேரட்ஸ். 1905 வரைக்கும் அதான் வேர்ல்ட்ஸில் லார்ஜஸ்ட் டைமண்ட். தோரப்ஜி டாட்டா டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸை டேக் ஓவர் பண்ணுறப்போ எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமேட்டு டாட்டாஸ் கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க கஜானா கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக ஆரம்பிச்சிச்சு. 1924க்குள்ளே மொத்த கஜானாவும் காலியாச்சு. அப்போ தான் மெஹர்பாய் எதுவும் யோசிக்காமல் தன்னோட எல்லா ஜுவல்லரிஸும் எடுத்து தோரப்ஜி டாட்டா கிட்ட கொடுத்தாங்க. அண்ட் அதில் அந்த டைமண்ட் ஜுவல்லரியும் இருந்துச்சு. அப்போவே 1 crore லோன் வாங்கி எல்லாருக்கும் சேலரி அண்ட் டெய்லி வேஜஸ்னு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு திருப்பி டாட்டாஸை ஆன் ட்ராக் கொண்டு வந்தார் தோரப்ஜி டாட்டா. டாடா ஸ்டீல் தொட முடியாத உச்சத்துக்கு போயிடுச்சு. மெஹர்பாயோட சாக்ரிஃபைஸ் வீணா போல. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஜுவல்ஸையும் மீட்டு எடுத்துட்டாரு தோரப்ஜி டாட்டா. மெஹர்பாய் மட்டும் அன்னைக்கு இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா இன்னைக்கு டாட்டாஸே கிடையாது. அப்பேற்பட்ட தோரப்ஜி டாட்டாவை பற்றி நம்மளால நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. 1924 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு அவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணார். வேர்ல்டு வார் 1லேருந்து வேர்ல்டு வார் 2க்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் தான் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியில் ஒரு மெம்பராகவும் இருந்திருக்கிறாரு. 1910ல் அவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. சர் தோரப்ஜி டாட்டா. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் தோரப்ஜி டாட்டாக்கும் மெஹர்பாய்க்கும் ஒரு ஷாக்கும் காத்திட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 50 வயசில் மெஹருக்கு கேன்சர் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. தோரப்ஜி பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் பார்த்தாரு. ஆனால் எதுவும் யூஸ் ஆகலை. 1931லேயே மெஹர்பாய் இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே 1932ல் தோரப்ஜி டாட்டாவும் இறந்துட்டாரு. ஆனால் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த ஜூப்ளி டைமண்ட் ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை விற்று தோரப்ஜி டாட்டா ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பித்து மும்பையில் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு தான் அவர் இறந்துருக்கிறாரு. டெய்லி நிறைய பேஷண்ட்ஸ் இங்கே கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக வராங்க. வருஷத்தில் மோர் தென் 50,000 பேஷண்ட்ஸோடைய ட்ரீட்மெண்ட் இங்கே நடக்குது. அதில் மோர் தென் 70% ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. வெறும் மும்பையில் மட்டும் இல்லை, வாரணாசி, ராஞ்சி, திருப்பதி, புவனேஸ்வர், பிரயாக்ராஜ் அண்ட் மேங்களூர் மாதிரி நிறைய இடத்துல கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்னால இன்றைக்கும் கேன்சர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேத்துக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாம் பண்ணின சர் தோரப்ஜி டாட்டா ஹிஸ்ட்ரியில் எங்கேயோ காணாமல் போயிட்டாரு. வாங்க இன்னைக்கு அவரை நினச்சி பார்ப்போம்.